ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். வாங்க, ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் நான் என்ன செஞ்சுருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படின்றது தான் காமிக்க போகிறேன். மறக்காமல் சோஷியல் டீம் பது சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பப்பாயாவோடு உங்களை நான் பார்க்குறேன். பாசிட்டிவிட்டி கிடைக்கட்டும். பப்பாயாவில் விட்டமின் ஏ நிறைய இருக்குங்க. ஸோ கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நார்ச்சத்து அதிகம். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். என்ன சக்கரை வியாதி இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து சாப்பிட்லாம். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றத நிறுத்திக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து ரத்த சுத்திகரிப்பு இதில் எல்லாமே இருக்குது. கம்பல்சரி ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு. இந்த பப்பாயா வந்து நம்ம மனோஜ் அவர் தான் கொடுத்து விட்டார். நம்ம மனோஜ் யாருன்னா ஏ டு பி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் இன்ட்ரொடக்ஷனே எங்கள் மனோஜ் தான் தருவார். ஸோ இன்றைக்கி நான் வந்து காலையில் பாலை வந்து காய்ச்சறதுக்கு எடுத்து தண்ணியில் போட்டிருக்கேன். ரொம்ப கெட்டியாக எடுத்து தயிர் துவைக்க முடியல, அதனால் கடையில் தான் வந்து தயிர் பேக்கெட் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா நேற்று கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே எடுக்கிறேன். வத்த குழம்பு பேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் கடையில் ஆர்டர் பண்ணுறேன். மாம்பழம் ஐயங்கார்னு சொல்லிட்டு ஒரு இது வாங்கிட்டு வந்திருந்தார். நான் யூஸ் பண்ணவே இல்லை. இது வந்து புளியோதரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெடிமேட் மிக்ஸு. நான் வந்து புளியோதரை ரெடிமேட் மிக்ஸையும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சுருவோன்னு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுத்தையுமே வாங்கிட்டு வந்தாங்க. என்கிட்ட வாங்கிட்டு வந்தேன்னு தான் சொன்னாங்க, ஆனால் நான் வாங்க அலோவ் பண்ண மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது லெமனு. இன்ஸ்டாமார்ட்டில் தான் இது ஆர்டர் பண்ணது. இந்த தயிர், புளியோதரை, வத்த குழம்பு பேஸ்ட்டு. ஸோ இந்த புளியோதரை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, திடீர்னு ஷாம் வந்து மம்மி இன்றைக்கி புளியோதரை வேணும், ஒரு 1/2 kg பண்ணி கொடுன்னு கேட்டான். புளிக்காய்ச்சல் பண்ண முடியலை. ஸோ அதனால் இந்த புளியோதரை மிக்ஸை வந்து அவங்க வந்து எனக்காக என்னுடைய நாலேஜ் இல்லாமல் ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, இதை செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக புளியோதரை அப்படிங்கிறது வந்து எல்லாரோடைய ஃபேவரட். கோவில் புளியோதரை மாதிரியே இருக்கணும்னு தான் எல்லோரும் ஆசைப்படுவாங்க. இது இன்ஸ்டன்ட் மிக்ஸு. இதை வந்து நம்ம சுட சுட சாதத்தில் அப்படியே கொட்டி கலர்றவங்களும் இருக்காங்க. பட் நான் எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். இதுக்கு பேர் தான் FSSAI சர்டிஃபிகேட்டுன்றது. அந்த சீல் இருக்கணுங்க. நான் கூட இப்போது ஜொமோட்டோ நடத்துகிறேன் இல்லைங்களா, இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இது வந்து ரெகனைசேஷன், இது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த புளியோதரை MRP வந்து பார்த்திங்கன்னா 145 ரூபா போட்டிருக்கு. ஸோ நம்ம இதை செய்யலாம் வாங்க. வழக்கம் போல் கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. உணர்ந்த மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கிள்ளி போட்டுக்கோங்க உணர்ந்த மிளகாவை. கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட் தான். இப்போ நான் வந்து அந்த புளியோகராக்குள்ளே அந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏன்னா சிலது வந்து அப்படியே பொடி மாதிரி இருக்குங்கிறாங்க, சிலது அந்த பருப்பெல்லாம் இருக்குன்றாங்க. நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் தாளித்து போட்டாச்சு. இதுக்கு வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம் வாங்க. அந்த புளியோதரை பவுடரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பொரியறதுக்குள்ளே பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்குது. நரன்னு அரைச்சிருக்காங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் தெரியுது. தனியா பொடியோட ஃப்ளேவர் நல்லா வருது. புளியை வந்து உடச்சிருக்கிறாங்க நல்லா, அதுதான் வந்து பண்ணியிருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த எண்ணெயிலேயே புளி பவுடரை போடுறேன் நான். இந்த புளியோதரை பவுடரை எத்தனை ஸ்பூன் போடுறேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு 2 ஸ்பூன் கணக்கு. ஒருத்தர்னா ஒரு 150 to 200 கிராம் சாப்பிடுவாங்க ஒருத்தர் சாப்பாடு. அப்போது வந்து 2 ஸ்பூன் கணக்கு. நான் மொத்தம் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 பேர் சாப்பிட்றதுக்கு தான் இப்போ நான் செய்கிறேன். ஏன்னா இது எப்படி இருக்கும் புளிப்புன்னு தெரியல. 6 ஸ்பூன் போடலான்னு பார்த்தா இல்லை, 4 to 5 தான் நான் போட்டேன். இதையும் நல்ல எண்ணெயில் வதக்கிட்டேன். இந்த சாதம் வந்து பார்த்திங்கன்னா புழுங்கலரிசி சாதம் தான். நான் பச்சரிசி சாதம் வடிக்கலை. ஸோ இதையும் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டாச்சு. இங்கே பாருங்கள், ஏன்னா திடீர்னு சொன்னதுனால ஒரு 1/2 kg அப்படிங்கிறதுனால நான் உடனுக்குடன் செஞ்ச இன்ஸ்டன்ட் புளியோதரை மிக்ஸ். கோவில் புளியோதரை மாதிரியே இதை செய்யறதுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள். சில பேர் இதை போட்டு தண்ணி ஊற்றுறாங்க, கொதி வரட்டும். வேண்டாங்க, இப்படியே பண்ணுங்கள். ஸோ இருங்க, நல்லா கிளறி விடுறேன். நல்லா கிளறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், அந்த மாதிரி பொடியோட அளவு. உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாதத்தில் உப்பு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த பொடி இப்போ மிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, இப்போது கொஞ்சமாக சால்ட்டு. நான் வீடியோ கையில் எடுத்துக்கிட்டே எடுக்கிறதுனால தான் வீடியோ இப்படி அலப்பாயுது பார்த்திங்களா. கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகர், கொஞ்சமாக நல்லெண்ணெய் கடைசியாக இறக்கும்போது விட்டுட்டு கலந்து விட்டுட்டிங்கன்னா புளியோதரை சூப்பராக வருதுங்க.
ஆக்சுவலாக இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு தான் நான் இதை கொடுத்து விட்டுருந்தேன். இதுக்கு உருளைக்கிழங்கு 1/2 kg கேட்டிருந்தான். எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல. உருளைக்கிழங்கு கடகடன்னு ஒரு பொடி மாஸ். நான் அப்போ தான் சொன்னேன், எது செய்கிறதா இருந்தாலும் முன்னாடியே சொல்லிடான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.